வணக்கம் என் செல்ல குழந்தைகளா. இன்னைக்கு நாம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற ரொம்பவும் விசேஷமான ஒரு குளத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த குளத்துக்கு பேரு பொற்றாமரை குளம். ஏன் தெரியுமா பொற்றாமரை குளம்னு பேரு வந்துச்சு? ஏன்னா அந்த குளம் முழுக்க தங்க நிறத்துல தாமரை பூக்கள் பூத்திருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா ஜொலி ஜொலின்னு இருக்கும். அந்த குளம் ரொம்பவும் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த குளத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? ஒரு குட்டிப் பையன் இருந்தான். அவன் ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்தான். என்ன மருந்து கொடுத்தும் அவனுக்கு உடம்பு சரியாகவே இல்லை. அவங்க அம்மா அப்பாக்கு ரொம்ப கவலை. ஒரு நாள் அந்த பையனோட அம்மா அப்பா அவன மெதுவா தூக்கிட்டு வந்து பொற்றாமரை குளத்து பக்கத்துல உட்கார வச்சாங்க. குளத்துல இருந்த தங்கத் தாமரைகளை பார்த்ததும் அந்த பையனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பா ரொம்ப நம்பிக்கையோட அந்த பையனை மெதுவா குளத்துல இறக்கி விட்டாங்க. அந்த குளத்து தண்ணீர்ல அவன் கால் பட்டதும் அவனுக்கு ஒரு புதுவிதமான உணர்வு வந்துச்சு. மெதுவா அந்த தண்ணீர்ல அவன் விளையாட ஆரம்பிச்சான். ஆச்சரியமா பாருங்க, கொஞ்ச நேரத்துல அவனோட உடல் சோர்வு போயிடுச்சு. அவன் முகம் முன்ன மாதிரி இல்லாம நல்லா சிவப்பா மாறிடுச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் நல்லா குணமாகி சிரிச்ச முகத்தோட குளத்தை விட்டு வெளியே வந்தான். பொற்றாமரை குளம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. அது நம்ம உடம்புல இருக்கிற கஷ்டங்களை கூட போக்கிடும்னு நம்புறாங்க. அதனாலதான் அந்த குளத்தை எல்லாரும் ரொம்பவும் புனிதமா நினைக்கிறாங்க. நீங்களும் மதுரைக்குப் போனா அந்த அழகான பொற்றாமரை குளத்தை பார்க்க மறக்காதீங்க. முத்துவிச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.